ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிள் அண்டு டேஸ்டியான புளி சாதம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த புளி சாதத்துக்கு நம்ம எந்த பொடியும் வறுத்தரைக்க தேவையில்லைங்க. பிகினர்ஸில் இருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ராவல்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸுங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி பசங்களும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வானலியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் இந்த சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 7 அளவுக்கு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க. இந்த சாதத்துக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்க்கணுங்க. பூண்டு சேர்த்தா தான் இந்த சாதம் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூண்டு சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்கள் பூண்டு சேர்த்திங்கன்னா தான் இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு பூண்டு வரமிளகா எல்லாமே ஓரளவுக்கு செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டு சேர்க்கும் போது இந்த சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்குங்க. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கலாங்க. பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேங்க. இந்த புளி போதுமானதுங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி தனியாக ஒரு பவுலில் வச்சுருக்கேங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. புளிக்கரைசலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. புளிக்கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. புளிக்கரைசல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு புளி சாதத்துக்கு புளி கரைசல் மிக்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வானலியை எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. தட்டில் சாதம் கொட்டி ஆற வச்சுருக்கேங்க. புளி சாதத்துக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம புளிக்கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கறனால உப்பு இப்போ சேர்க்கலைங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ புளி சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. புளி காய்ச்சல் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புளி சாதம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. தொட்டுக்க உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா ஊறுகாய் இருந்தாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். புளி சாதத்தில் நம்ம பூண்டு சேர்த்துருக்கறனால நல்ல மணமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.